ப்ரோ கேமரா ஆன் பண்ணிட்டேன். தெரியுது, நீ மூடு. செத்த நேரம் மரம் வரப்போம். தேங்க்யூ. என்ன வர சொன்னீங்க, கேமரா ஆன் பண்ண சொன்னீங்க. இப்போ எங்கே தான் போகிறோம்? சும்மா அப்படியே டிஃபன் சாப்பிட போகலாம் தான். டிஃபனா? டிஃபனை சாப்பிட்டுட்டு அப்புறம் சொல்கிறேன், வாங்க அப்படியே போகலாம் ஜாலியாக. முதலில் யார் சொல்வது அன்பை? இல்லை எனக்கு புரியல, ஒரு இன்ட்ரோ எடுக்க மாட்டீங்க, உங்கள் பாட்டுக்கு வரீங்க, சாப்பிட்றீங்க. நமக்கு இப்போ வந்து சோறு தான் முக்கியம். அதுவும் இல்லாமல் இன்றைக்கி வந்து ராகுலுக்கு நிறைய சர்ப்ரைஸ் இருக்குது. சர்ப்ரைஸா? புது கேமரா எதனா வாங்கி தர போகிறீங்களா என்ன? இல்லை டேய் இப்படிலாம் பண்ணன்னு வச்சுக்கடா, நாசமா போயிருவடா, அழிஞ்சு போயிருவ. இந்த எண்ணத்தை மாத்திக்க, இல்லைன்னா நீ அவ்வளவுதான். ஆனால் இருக்கு. அவன் இன்னும் திருந்தல மாமா. எப்படி இருக்கு இட்லி? இட்லி அப்படி தான் இருக்கும், நல்லதாக ரவுண்டாக இப்படி தான் இருக்கும். நெக்கு சிரிப்பே வரல. பரவாயில்ல, நீங்க காண்டானீங்களா, அது போதும். இல்லை எப்பவுமே சொல்லுவீங்கல்ல, ரிவ்யூ பண்ணுங்க. ஓ ரிவ்யூவா? நான் ஏங்க இப்போ எப்போ ரிவ்யூ பண்ணியிருக்கேன்? தான் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி சொல்கிறோம்ல. அட பாவீங்களா, சாப்பிட்டா இருக்கு, நல்லா இருக்கு. நல்ல பசியில் வந்து சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக தான் இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தம்பி வந்து உள்ளே டீ வாங்க போயிருக்காப்புல. அவருக்கு விஷயம் தெரியாது. நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா, இந்த வண்டியில் வந்துட்டு பாண்டிச்சேரி வரைக்கும் போகிறோம். அப்படியே பாண்டிச்சேரி போகிறது தம்பிக்கு தெரியாது. அதனால் சர்ப்ரைஸாக லாங்குன்னா பையன் வரவே மாட்டான் கண்டிப்பாக. திருவான்மூர் வரைக்கும் போகலான்னு சொல்லி அப்படியே கூட்டிகிட்டு போயிட்டே இருக்கோம். தம்பி வரான். ஏதோ பேசுறீங்க போல, என்னாச்சு? சும்மா செக் பண்ணி பார்த்தப்பா கேமரா. எனக்கும் விலாகெல்லாம் எடுக்க தெரியுதா இல்லையான்னு சொல்லி செக் பண்ணி பார்த்தேன். கேமராமேனுக்கான வேலை போச்சு போலியே. வேலையெல்லாம் போகாதுமா, பார்த்துக்கலாம். நிறைய வேலை இருக்குது நம்மக்கிட்ட. சரியா, போயிட்டே பேசலாம். ஆக்சுவலாக வந்து இப்போ நான் தனியாக வந்திருக்கேன். இப்போ வரைக்கும் எனக்கும் பிளான் எதுவுமே தரல. ஏன்னா அவர் ஃபஸ்ட்டே சொல்லிடுவார், நம்ம இன்றைக்கி இதான் பண்ண போகிறோம், இந்த ஷூட் தான் பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்லிடுவார். பட் இன்றைக்கி என்னென்னா டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறாரு, எதுவுமே சொல்ல மாட்டுறாரு. இதுனா போயிட்டே இருக்கும்போது நீ உன் பாட்டு கெடுன்றாரு, அதை கேப்சர் பண்ணுன்றாரு, எதுவுமே சொல்ல மாட்டாரு. ஸோ இப்போ எனக்கே வந்து ஃபைனலாக போகும்போது தான் தெரியும் என்ன தான் பண்ணுறாருன்ட்டு. உண்மையை சொல்லுங்கள், நம்ம எங்கே போகிறோம்? அது தெரிஞ்ச நான் இங்கே வந்து குரலை கூப்பிட்டு வந்திருக்கேன். பானே, ஒன்று இந்த வீட்டில் அவன் இருக்கணும், இல்லை நான் இருக்கணும். நானே இருந்துக்கிறேன், அவர் வெளியே போக சொல். சரி வீட்டுக்கு போகலாமா? போகலாமா? எங்கே இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. அதான் வந்துட்டோம்ல. இன்னும் போகணும் தம்பி. நம்ம இன்னும் கித்தனா கிலோமீட்டர்? 2 கிலோமீட்டர். 2 தானடா. எத்தனை பேருக்கு இந்த இடம் ஞாபகம் இருக்குன்னு சொல்லுங்க. இது என்ன இடம் ஞாபகம் இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கு நிறைய ஞாபகம் இருக்கு இந்த இடத்துல. ஏன்னா சின்ன வயசுல எனக்கு அவ்வளோ மெமரிஸ் இருக்கு இந்த இடத்துல. அது மாதிரி உங்களுக்கும் கண்டிப்பா நிறைய மெமரிஸ் இருக்கும். அப்பா இங்க உட்காந்து ரெஸ்ட் எதுன்னு எடுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆஹா, திருப்பிட்டாங்கய்யா, திருப்பிட்டாங்களே. இப்படி கொஞ்சம் பாருங்களேன். டிஸ்க் ஜாமு. டிஸ்கு ஜாமா? ஆமா, அப்பவே சொன்னேன். இப்போ என்ன, இப்போ ஏதோ சொல்றீங்களே சர்ப்ரைஸ்ன்ட்டு, அதுனா இருக்கா இல்லையா? எல்லாம் திருப்பி ரிட்டர்ன் போகணுமா? முதல்ல அதுக்கு வண்டி ரெடி ஆனதா என்ன பண்ணலாம் இப்போ?
அதான் ஒன்று ஆல்டர்னேட்டிவாக யோசிச்சு வச்சிருப்பீங்களே. அது டிஸ்க் ஆறினா தான் போக முடியும். நான் நாளைக்குள்ளே ஆறிடுமா? ஐயோ நான் பிரியாணி தட்டில் போட்டு வச்சுருக்கேன், அது டிஸ்க்கு, அது ஆறும் போது தான் ஆறும். ஜோக் இல்லையா 10 நிமிஷமாக ஆகலாம், ஒரு அரை மணி நேரமாக ஆகலாம். அது வரைக்கும் அப்படியே நடுவில் உட்காந்துட வேண்டியதான். வழக்கம் போல ஒன்று பண்ணுவேன், சுற்றி மாட்டேஜ் அடிப்பேன், அதை பண்ணு. இப்போ வரைக்கும் எத்தனை பண்ணிருக்கேன், வீடியோ எங்கே எடுக்கிறேன். செம்ம ஐடியா. என்னாச்சு, என்ன பண்ண போறீங்க? இருமேன் எங்க ஒரு சும்மா எதுனா யோசிச்சாலே ஏதோ பண்ணுவாரு, இப்போ ஏதோ பண்ண போறாரு. இருங்க தண்ணி ஊற்றுங்க. புகை வருது. ஓகே. ஓ இப்படி போட்டா வண்டி போட்டா ஸ்டார்ட் டிஸ்க் ஆறிடும், கொஞ்சம் நேரத்தில் போயிடலாம். பேசுறதெல்லாம் ஓகே, காலாங்காத்துல சாப்பிட்டதோட சரி. இப்போ எதனா இருக்கா? இதுவே கிச்சன்ல இருந்தா தம்பி உனக்கு வந்து வான்கோழி இருக்கு, பிபிக்யூ இருக்கு, பிரியாணி இருக்கு. ஆனா இப்போ வந்ததுல இருந்து சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ எவ்வளோட இருக்கு? கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டர் ஓடி இருப்போமா? ஐயோ அது கிச்சன்ல இருக்கும் போது அதெல்லாம் வரும். இதை வெளியில இருக்கும் நட் ரோட்ல என்னத்த உனக்கு பிடிங்கி கொடுக்கறது பாரு. அப்போ ஒரு கடை கூட இல்லை, வண்டி நிக்கிற இடத்த பாரு, நட் ரோட்ல நிக்குது, ஒரு சின்ன பொட்டி கடை கூட இல்லை சைட்ல. அப்ப வர வழியில எந்த கடையும் இல்ல. கடை தாண்டிட்டோம், போறோம்ல, இங்க பாருங்க. போறோம், நல்ல ஒரு ஹோட்டலை பார்த்து நிறுத்தி வழக்கம் போல வயிற்று போறோம். இப்படி சொல்லியே 100 கிலோமீட்டர் ஓட்டிட்டீங்க. இன்னும் எத்தனை கிலோமீட்டர்? இன்னும் கொஞ்சம் தான். இன்னும் எவ்வளவு தூரம் சார் போகணும் கேட்டு சொல்லுங்களேன். அவனை கேட்காத நானே சொல்றேன். 2 கிலோமீட்டர் வா அண்ணா. வாங்கலாம் அண்ணா பாருங்கண்ணே, அண்ணா செருப்பு பிஞ்சிரும். நம்ம அந்த கடைக்காக வரேன். என்னடா பாண்டிச்சேரியா? பாண்டிச்சேரி தான்டா. பாண்டிச்சேரியா? இதுதான் இவ்வளவு நேரமா நீங்க வந்துட்டு சொல்லிட்டே இருந்தீங்களா? இதுதான் அந்த சர்ப்ரைஸா? இது சர்ப்ரைஸ்லாம் இல்லைப்பா, சும்மா ஒரு லாங் டிரைவ் அப்படியே ஜாலியாக. இங்கே தான் வரணும்னு இல்லை, அப்படியே லாங் டிரைவ் வந்துட்டே இருந்தோம், பாண்டிச்சேரி வரைக்கும் வந்தாச்சு. அப்படியே போயிட்டெல்லாம் இருக்க முடியாது, நம்மளாம் லவ்வர்ஸா? அதை நானும் கேட்கணும். இவனுக்கு முகரக்கட்டையெல்லாம் பார்த்தாக்க அவ்வளவு நல்லவனுங்க மாதிரி தெரியலையடா. சார் நீங்க மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசிட்டு இருக்கீங்க. என்னவோ கேட்க வரான் தம்பி, சிரிச்சுக்கிட்டே இருக்கான், என்னன்னு தெரியல. பாண்டிச்சேரி என்ட்ரியில் ஒரு கடையை பார்த்தாங்க, அதுலேருந்து ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருக்கான். அதான் பாண்டிச்சேரி வரைக்கும் வந்திருக்கோம், இங்கே வேற ரேட் எல்லாம் கம்மின்னு சொல்லியிருக்காங்க. செருப்பால் அடிப்பேன், அதுக்காக வரல, சும்மா லாங் டிரைவ் வரணும் தான் வந்திருக்கோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த பழக்கம்லாம் இல்லைங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபுட்டெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அப்படியே ஜாலியாக சாப்பிட்டுட்டு நல்லா பீச்செல்லாம் சுற்றி பார்த்துட்டு ஃபன் பண்ணிட்டு அப்படியே போகிறோம், அவ்வளோதான். இதோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த vlog முடியுது. இன்னும் பாண்டிச்சேரியில் சில வீடியோஸ்க்கெலாம் வரப்போகுது, அதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். பாய்.